Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆட்டு மூளை வறுவல் செய்யறதுக்காக நான் 2 ஆட்டு மூளை எடுத்துர்க்கேன். 2 தடவை தண்ணியில அலசிட்டு எடுத்துக்கோங்க. நான் அடுப்புல பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆட்டு மூளையை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதுல சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஆட்டு மூளையை அதுல சேர்த்து விட்டுறலாம். ஆட்டு மூளையை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியோட சூட்லயே அது இருக்கட்டும். ஆட்டு மூளையை சூடான தண்ணியில போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியில இருந்து வெளியே எடுத்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஆட்டு மூளையை நான் தண்ணியை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். சென்டரா ஒரு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை மறுபடியும் நம்ம 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதா கட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி நம்ம 2 ஆட்டு மூளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டு மூளை வறுவல் செய்யறதுக்காக நான் அடுப்புல பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயில சேர்த்து விட்ட சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆ கட் பண்ணி 2ஆ கீறி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாமே இப்ப நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் சேர்க்கணும். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 50 ml அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நாம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு மூளையை அதுல சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வெந்நீர்ல போட்டு எடுத்ததுனால 50% வெந்திருக்கு. இதுல சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். ஆட்டு மூளையை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இடையில 2 முறை திறந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி இப்ப திறந்தாச்சு. ஆட்டு மூளை வறுவல் சூப்பரா ரெடியா இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ஆட்டு மூளை ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதனால பொறுமையா திருப்பி விடுங்க. ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். ஆட்டு மூளை வறுவல் ரெடி. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இதே மாதிரி ஆட்டு மூளை வறுவலை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே நம்ம ரெடி பண்ணலாம். ஆட்டு மூளை வறுவல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.